ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? உரகடத்தில் இருக்கோங்க. உரகடத்தில் வடக்கு பட்டுன்ற இந்த ஊரில் தான் இருக்கும். இங்கே ஒரு 5.5 ஏக்கர் நிலம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த ரோடு வந்து 60 அடி ரோடு. 60 அடி ரோடு மேலேயே உங்களுக்கு 5.5 ஏக்கர் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதுக்கு பேக் சைடு ஒரு 30 அடி ரோடு வருது. இது வந்து எங்கே இருக்குனாக்கா, உரகடம் டு சிங்கப்பெருமாள் கோயில் போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் இருந்து 700 மீட்டருங்க இந்த லேண்டு. ரோடு மேலேயே இருக்குது, அந்த ரோடு மேலேயே இருக்குது. உரகடம்லேருந்து 4 கிலோமீட்டருங்க இது. சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து 10 கிலோமீட்ரு, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து 17 கிலோமீட்ரு. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் திருவேணி அகாடமின்ற ஸ்கூல் ஒன்று இருக்குது. திருவேணி அகாடமிக்கு ஆப்போசிட் தான் இந்த ரோடு, இந்த லேண்டு. இது மொத்தம் வந்து 5.5 ஏக்கருங்க. இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான் திருவேணி அகாடமி. 5.5 ஏக்கரை 60 அடி ரோட்லேயே இருக்குது. இதுக்கு பேக் சைடும் ஒரு ரோடு இருக்குது, அது 30 அடி ரோடு. சுற்றிலும் நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்குது, நிறைய கடைங்க இருக்குங்க. அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கும் சரி, இல்லை லேஅவுட் போடுறதுக்கும் ரொம்ப ஏற்ற இடம் இது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4.5 கோடி சொல்கிறாங்க ஒரு ஏக்கர். ஒரு ஏக்கரு 4.5 கோடி சொல்கிறாங்க. ரேட் வந்து பேசிக்கலாம். டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். சுற்றியும் பாருங்க, நிறைய வீடுங்க இருக்குது, நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, உரகடத்துலேருந்து கரெக்டாக இந்த இடம் பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் தாங்க. உரகடம் ஜங்ஷன்லேருந்து இது 4 கிலோமீட்டர் தான். இந்த உரகடம் சிங்கப்பெருமாள் போகிற ரோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ரோட்லேருந்து 700 மீட்டர் தாங்க இந்த இடம். இந்த ஃபென்சிங் ஃபுல்லாக அது இருக்குது பாருங்கள், ஃபென்சிங். இந்த ஃபென்சிங் ஃபுல்லாகவே இந்த 5.5 ஏக்கர் தான். அந்த ஃபென்சிங் எல்லோ கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே வந்து இதோடைய எல்லைகள். மொத்தம் 5.5 ஏக்கர். இதுதான் வந்து திருவேணி அகாடமி. ஓகேங்களா? தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். என் நம்பர் 9840514152. கால் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தாக்கா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் லீகல் பாருங்கள்.